இன்னைக்கு நம்ம நத்தம் பட்டா சீக்வன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலவச வீட்டுமனை பட்டா விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றது. இலவச வீட்டுமனை பட்டா அப்படின்னா நம்ம இதில் பார்க்குறது நத்தம் பட்டா தான் பார்க்க போகிறோம். நத்தம் வீட்டுமனை பட்டா அதுதான், அதை வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற பார்க்க போகிறோம். இலவச வீட்டுமனை பட்டால் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. நத்தம் நிலத்திற்கு வீட்டுமனை பட்டா வாங்குவது எப்படி என்பதை எளிசா மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கறது கிடையாது. நார்மலாக ஒரு கண்டென்ட்டாக மட்டும் டப்பு டப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லும்போது மக்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறோம். ஓகே, எப்படின்னா உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேரை எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் முத்து அப்படின்ற ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய நபர். அவருக்கு சொந்தமாக வேறு எங்கேயுமே நிலமோ வீடோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முத்து என்பவர் வந்து திருச்சியில் ஒரு கிராமத்தில் இருக்க, அவருக்கு சொந்தமாக வீடோ நிலமோ இல்லை. அவர் ஒரு கிராம நத்தம் நிலத்தில் வந்து கடந்த 15 அல்லது 20 வருடங்களாக ஒரு சின்ன வீடு கட்டி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார். ஸோ அதுதான் அவங்களுடைய லைஃப். அவருக்கு வந்து வீட்டு வரி ரசீதும் இருக்குது, மின்சார பில்லும் இருக்குது. முத்து என்ற பேர்லேயே அது இருக்குது. நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய வீட்டு வரி ரசீதும் உங்கள் பேரில் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் பேரில் இருந்தால் அவனுக்கு தான் பட்டா கிடைக்கும். மின்சார பில்லும் யாரோ ஒருத்தர் பெரியவர் சொன்னார், எங்கள் ஊர் தலையாரி பேரில் இருக்குது, எங்கள் ஊர் நாட்டாம பேரில் இருக்குது, எங்கள் ஊர் வந்து கெத்து மேலே இருக்குது அப்படின்னா அவருக்கு தான் அந்த இடம் சொந்தம் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து அவர்கிட்ட வந்து பட்டா இல்லை. முத்து இப்போ வந்து அந்த இடத்துக்கு எப்படி முறையாக பட்டா வாங்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நத்தம் பட்டா வாங்குவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, நிலத்தின் வகைப்பாட்டை நீங்கள் உறுதி செய்வது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்கல, எனக்கு பட்டா கிடைக்கல, நாங்கள் இதில் 10 வருஷம் குடியிருக்கிறோம், 50 வருஷம் குடியிருக்கிறோம், 100 வருஷம் குடியிருக்கிறோம். நீங்கள் 100 வருஷம் குடியிருக்கிறீங்களா, 150 வருஷம் குடியிருக்கிறீங்களா அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுடைய நிலம் இருக்கு இல்லையா, அது எந்த வகைப்பாடு அப்படின்றது நீங்கள் விஏஓ ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒன்று இருக்கும். அங்கே போய் நீங்கள் அதை செக் பண்ணணும். முதல்ல நீங்கள் வசிக்கக்கூடிய நிலம் வந்து கவர்மெண்ட் ஆவணத்தில் கிராம நத்தம் அப்படின்னு இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் வந்து பட்டா கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் அப்படி கேட்க முடியாது. அப்படின்ற கிராம நத்தம் என்று பதிவாகி உள்ளது அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக, உங்களுக்கு தெரியல அப்படின்னா விஏஓட்ட கேளுங்க. ரெஜிஸ்டர் போய் பாருங்க. இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துலாம், நீங்கள் இருக்கக்கூடிய லேண்டோடைய சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா அதை பார்த்துலாம். அது தவறுதலா அரசு புறம்போக்கு அல்லது நீர்நிலை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கான நடைமுறைகளை வேற. ஓகேங்களா? முத்து தன் நத்தம் நிலத்திற்கு பட்டா பெற பின்வரும் 4 முக்கியமான படிகளை வந்து வரிசையா வந்து அவர் வந்து பின்பற்றணும். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஆவணங்களை தயார் செய்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முத்து முதல்ல அவருக்கு பேர்ல, அதாவது முத்து அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய குடியிருப்பு, அதாவது நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கான சான்று. எப்படின்னா, நான் அந்த வீட்டில் தான் பல வருடங்களாக குடியிருக்கிறேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃபை ரெடி பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்களும். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம், நாங்கள் வந்துட்டு அதை செய்கிறோம், நாங்கள் வந்து இவங்களுக்கு தான் செஞ்சோம், அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தேவை டாக்குமெண்ட். அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸ்டெப் 1 என்ன அப்படின்றத பார்த்துருவோமா? அடையாள சான்று. நீங்க அந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான அடையாள சான்று. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய குடும்ப அட்டை, உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, இதை தாண்டி நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா ரெசிடென்சியல் சான்றிதழும் கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த சான்றிதழ்கள் எல்லாம் நீங்க அந்த முகவரியில இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். அடுத்ததா அனுபவ சான்று. முத்து பெயர்ல இருக்கக்கூடிய வீட்டு வரி ரசீது, நீங்க அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது. அடுத்தது மின்சார வரி ரசீது. ஓகேங்களா? இபி பில். அதுக்கப்புறம் வந்து இருப்பிட சான்று, நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இது வந்து ஒரு அனுபவ சான்று. இந்த இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக, இந்த இடத்த பயன்படுத்திட்டீங்க, இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்றது, இந்த இடத்த அனுபவிச்சிட்டீங்க அப்படின்றதுக்கு. முக்கியமா தண்ணீர், வாட்டர் டேக்ஸ். இதை தாண்டி வேற ஏதாவது நீங்க உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க பிமெமோ வச்சிருக்கீங்க, பிமெமோ அது வச்சுக்கலாம். அந்த லேண்டுக்காக ஏதாவது ஒரு இதுக்கு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து ப்ரூஃபா வச்சுக்கலாம். இதுல ஏதாவது ஒரு 2 ப்ரூஃபை வந்து நீங்க வந்து ஒரு ஆதாரமா நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸ்டெப் 2 ரொம்ப முக்கியமான விஷயம். பட்டா விண்ணப்பிக்கும் வழிகள். இது இலவச வீட்டுமனை பட்டா. ஓகேங்களா? இதை நீங்க இ-சேவை மையத்திலையும் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாகவும் நீங்க கொடுக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாகவும் நீங்க கொடுக்கலாம். ஜமாபந்தி மூலமாகவும் கொடுக்கலாம். முதல்வரின் முகவரி மூலமாகவும் நீங்க கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்,
நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு ஆப்ஷன், அது உங்களுக்கு. ஆனால் தயவுசெய்து நீங்கள் இ-சேவை மையம் மூலமாக பண்ணுங்கள், நீங்களே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களே பண்ணீங்கன்னா நீங்கள் வெல் எஜுகேட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்கணும்னு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த கவனமாக நீங்கள் கேட்டுக்கணும், ஃபர்ஸ்ட் திங்ஸ். ரெண்டாவது, இ-சேவை வழியாக போகும்போது அவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும், அதை அவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு நேரடியாக கொடுக்கலாம். இது வந்து இது கோரிக்கை, நான் வந்து இத்தனை வருஷம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கொடுக்கலாம் அப்படின்னு தான். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்ப்பும் நாள், அதாவது மண்டே பெட்டிஷன் சொல்லுவாங்க, ஸோ அதன் மூலமாக நீங்கள் கொடுத்துக்கலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. முதல்வரின் முகவரி வந்து இவங்கள்ட்ட கொடுத்து முடியலன்னு நீங்கள் அங்கே போங்க. ஏன்னா டேரக்டாக நீங்கள் அங்கே போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் இவங்க கிட்ட அப்ளை பண்ணேன், எனக்கு நடவடிக்கை எடுக்கல, எதுவுமே பண்ணலை, அதனால நீங்கள் பண்ணுங்கன்னு கேட்கறதா முதல்வரின் முகவரி. இந்த ஜமாபந்தி அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு அதாவது உங்களோட மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ரெவன்யூ வார்டு பகுதிகள், அதாவது உங்களுடைய பஞ்சாயத்தில் இந்த மாதிரி ஜமாபந்திகள் நடக்கும். அது ஒரு மாவட்டத்திலையும் இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஜமாபந்தி. நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்கும், நடந்து முடிஞ்சிருந்துருக்கலாம். தாமதமாக அதை சொல்றதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது வந்து இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இந்த ஜமாபந்தி நடக்க போகுது. இதில் வந்து உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஜமாபந்தியை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஜமாபந்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை இருக்குல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து உங்கள் ஏரியாவில் நடத்துவாங்க. இதை கிராம கணக்கில் தணிக்கை மட்டும் மக்கள் குறை தீர்ப்பு முகாமை தான் பார்க்குறாங்க. இது ஏன் அப்படின்னா இது வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அந்த ஜமாபந்தியில் ஒரு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதுக்கு தீர்வு காணணும். ஒன்று அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணணும், 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்பவுமே நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் போக வேண்டியதில்லை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் போக வேண்டியதில்லை, முதல்வரின் முகவரிக்கும் போக வேண்டியதில்லை, அந்த ஜமாபந்தியை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 3வது ஸ்டெப் என்ன பண்ணால் அதிகாரிகள் நேரடியாக நீங்கள் ஜமாபந்தியில் பண்ணினீங்கன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விண்ணப்பத்தை வந்து சில நாட்கள்லாம் கிடையாது, ஜமாபந்தியில் நீங்கள் அப்ளை பண்ணால் சில நாட்களில் வந்து உங்களுக்கு பண்ணலாம், இல்லைன்னா பல நாட்கள் ஆகலாம், பல மாதங்களும் ஆகலாம். அவர் முத்து வாழக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர், அவரோட ஆரை இருக்கிறாங்களே, இவங்க வந்து நேரில் வந்து இவர் நிஜமாகவே அந்த நத்த நிலத்துல தான் இருக்கிறாரா, அவர் உட்கார்ந்துருக்கிற நிலம் வந்து உண்மையிலே அது நத்தம் நிலம் தானா, நத்தம் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தானா, பக்கத்து வீட்டுக்காருக்கு இவருக்கு அந்த எல்லை பிரச்சனை இருக்கா, ஏதாவது பஞ்சாயத்துகள் இருக்கா, இந்த நிலத்துக்கு யாராவது வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்காங்களா அப்படின்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து 4வது ஸ்டெப் என்னன்னா வட்டாட்சியர் வந்து ஒப்புதல் அளிப்பார். ஓகே, ஏன்னா விஏஓவும் ஆர்ஐயும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, ஓகே எல்லாம் கிளியரா தான் இருக்கு அப்படின்னா அதிகாரிகளின் விசாரணையின் அறிக்கை திருப்திகரமாக இருந்தால் மட்டுமே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வட்டாட்சியர் வந்து அவருக்கு வந்து இவங்க அந்த ஃபைலை வந்து அனுப்புவாங்க. அவர்கள் முத்துவின் நிலத்திற்கு நத்தம் தோராயப்பட்டா அல்லது டிஜிட்டல் முறையில் வீட்டுமனை பட்டாவை வந்து கொடுத்துலாம். முன்னாடியெல்லாம் தோராயப்பட்டா கொடுத்துருந்தாங்க, இப்போ டைரெக்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முத்து அதை வந்து இ-சேவை மையத்தில் போய் கொண்டு கொடுத்து அவர் பட்டாவை மாற்றிக்கலாம். இதான் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நத்தம் பட்டா வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கிறேன், ஒரு மாடலுக்காக கொடுத்துருக்குறேன். அதனால் எங்களுக்கு இப்படியே இருக்குமா அப்படின்ற கேட்கக்கூடாது, பேரும் மாறும், ஊர் பேரும் எல்லாமே மாறிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜமாபந்தியை இந்த மாதிரியான நத்தம் பட்டா வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நத்தம் பட்டா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அது நிராகரிக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அதை சரி பண்ணிட்டீங்கனாலே நத்தம் பட்டா உங்களுக்கு கிடச்சிரும் இல்லையா. அதுக்காக அடுத்த வீடியோவில் இது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெய். நன்றி, வணக்கம்.